அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த இடத்துல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்டு நீட் ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு 8க்கான ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். எந்த சப்ஜெக்ட் அப்படின்னா பாட்னிக்கு. ஆல்ரெடி டெஸ்ட்டு 1லேருந்து 7 வரைக்கும் கொஷின் பேப்பர் வித் ஆன்சர்ஸ்க்கு இதெல்லாமே அப்லோட் பண்ணியாச்சு. அந்த வீடியோஸை பார்க்கலன்னா ப்ளேலிஸ்ட்டில் நீட் பயாலஜி அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம், அதில் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் டெஸ்ட் 8 பாட்னிக்கான ஆன்சர்ஸ் பார்ப்போம். 12th ஸ்டாண்டர்டு 11th ஸ்டாண்டர்டுக்கு ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. அந்த வீடியோஸும் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அடுத்தடுத்த வீடியோவில் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, சுவாலஜி இதெல்லாமே அப்லோட் பண்ணுவோம். அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோவில் 12th பாட்னிக்கான ஆன்சர்ஸ் வந்து பார்ப்போம். இந்த வாரம் நமக்கு சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பயோடெக்னாலஜி கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் வந்து 11th இருக்கக்கூடிய செல் பயாலஜி லெசன்ஸ் இதுவும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து 4th லெசன்ஸ் வந்து படிச்சுட்டு டெஸ்ட் எழுதி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து ரொம்பவே ஈஸியாக தான் இருக்குது, அதனால் ஆன்சர்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜீன் ஆம்ப்ளிஃபிகேஷன் இஸ் யூஸிங் ப்ரைமர்ஸ் கேன் பி டன் பை பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன். அதுதான் அதுக்கான ஆன்சர்ஸ். அதாவது பிரைமரிகளை கொண்டு மரபணுக்களை பெருக்கமடைய செய்யும் முறை பாலிமரேஸ் சங்கிலி வினை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அது அந்த ஜீன்கள் இதெல்லாமே நம்ம ஜீனை வந்து மாற்றுற முறையை சொல்லுவோம். அதுக்கடுத்து டிஐ பிளாஸ்மீட் வந்து எதுலேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எவற்றிலேருந்து டிஐ பிளாஸ்மீடுகள் பெறப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. இதற்கான சரியான விடை அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேசியன்சிஸ், டியூமர் இன்டியூசிங் பாக்டீரியா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அது வந்து அதனால தான் அதுக்கு பேர் டிஐ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ரைசோஜெனசிஸ் அப்படிங்கிறது ரூட் இன்ட்ரீசிங், ரூட்டில் போயிட்டு அந்த கட்டிலாம் என்ன பண்ணும் ஏற்படுத்தும், சரிங்களா? அது வந்து சி ஆப்ஷனு. இதற்கான சரியான விடை அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேசியன்சிஸ், அதை வந்து மார்க் பண்ணிங்க. நம்ம ஒவ்வொரு எக்ஸாம்ஸும் முடிஞ்ச பிறகு ஃபைனல் ஆன்சர்ஸ்கையும் அப்லோட் பண்ணுவோம், அஃபிஷியல் ஆன்சர்ஸ்க்கு. அதில் ஒரு வாட்டி செக் பண்ணிங்க. எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே 1 or 2 மோஸ்ட்லி சேஞ்சஸ் வராது. அப்படி சேஞ்சஸ் வந்துச்சு அப்படின்னா அது கமெண்ட்டில் பண்ணுங்கள். இதில் 33க்கு என்ன ஆன்சர்ஸ் பார்ப்போம். ரெசிஸ்டன்ஸ் என்சைம் விச் கட் பை ஸ்டிக்கி அண்ட் ஆர்ட்ஸ். நம்ம வந்து டேபிள் மாதிரி போட்டு கொடுத்துருப்பாங்க, ஸ்டிக்கி அண்ட் கட் பண்ணக்கூடியது எது அப்படின்னு சொல்லிட்டு. இதற்கான சரியான விடை ஏ ஆப்ஷன் 1, 2, அதுக்கடுத்து 3 BAM ஈகோ R1 ஹிண்ட், இது 3மே வரும். அதனால் இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து ஏ ஆப்ஷன். அதுக்கடுத்து 35க்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். 34 which one of the following not used for SCP. இது வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாக்டோபேசிலஸ். மற்ற எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. ஈஸ்ட்டு, குளோரெல்லா, மெத்திலோஃபிலஸ், மெத்திலோட்ரோஃபஸ் இது எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. லாக்டோபேசிலஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. பால் வந்து அந்த புளிக்கக்கூடிய தயிராக மாற்றக்கூடிய அந்த பாக்டீரியா தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லாக்டோபேசிலஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதனால் அதை நோட் பண்ணி வச்சுங்க. நீங்கள் என்ன நம்ம சேனலில் லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுறேங்க. 35க்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். டேஸ் இஸ் ஏ காமன் லேபரேட்டரி டெக்னிக் யூஸ்டு டு மேக் காப்பீஸ் ஆஃப் பர்டிகுலர் ரீஜன் ஆஃப் டிஎன்ஏ. ஆல்ரெடி நம்ம டிஎன்ஏவை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு இதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிசிஆர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பாலிமரேஸ் சங்கிலி வினை, பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுதான் அதுக்கான ஆன்சர்ஸை அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து 36 ஐடென்டிஃபை த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் எது கரெக்ட்னு கேட்குறாங்க. எனி ப்ராசஸ் ஆஃப்டர் ஃபெர்மெண்டேஷன் இஸ் கால்டு அப்ஸ்ட்ரீம் ப்ராசஸ். அதாவது ஃபெர்மெண்டேஷனுக்கு அப்புறம் நடக்கிற ப்ராசஸ் எல்லாமே அப்ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்கிறாங்க. மெட்டபாலைட்ஸ் ப்ரொடியூஸ் ஃபார் மெயின்டைன் ஆஃப் லைஃப் ப்ரொடியூஸ் ஃபார் மைக்ரோப்ஸ் ஆர் நோன் அஸ் பிரைமரி மெட்டபாலைட்ஸ். அதாவது நுண்ணுயிரிகளின் உயிர் செயற்முறைகளை பராமரிப்பதற்காக உற்பத்தி செய்யக்கூடியவை முதல்நிலை வளர்ச்சிதை மாற்ற பொருட்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதற்கான சரியான விடை டி ஆப்ஷன். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ஃபால்ஸு, ரெண்டாவது ஒன்று மட்டும்தான் சரி, சரிங்களா? ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது தவறு. இது வந்து அப்ஸ்ட்ரீம் ப்ராசஸ், மேல்கால் பதப்படுத்துதல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நொதித்தலுக்கு பிறகு இருக்கக்கூடியது கீழ்கால் பதப்படுத்துதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதனால் அது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டு தான் ரைட்டு. அதுலேயுமே மெட்டபாலைட்ஸ் நம்ம புத்தகத்திலே கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து 37 பார்த்தீங்கன்னா குளோனிங் வெக்டார் யூஸ்டு டு கட் டிஎன்ஏ இன்செர்ட் கொடுத்துருக்காங்க. குளோனிங் வெக்டார் வந்து அதை வச்சு நம்ம வந்து டிஎன்ஏ வந்து கட் பண்ண மாட்டோம். நம்ம வந்து டிஎன்ஏ இதெல்லாமே கட் பண்ணுறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். அதுக்கடுத்து எக்ஸ்பிரஷன் வெக்டார் யூஸ்டு டு ப்ரொடியூஸ் குளோன்ஸ் ஆஃப் தி டிஎன்ஏ இன்செர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பிரஷன் வெக்டார் வேறு, குளோனிங் வெக்டார் வேறு. அது வந்து அதாவது வெளிப்படுத்தும் தாங்கி கடத்தியான டிஎன்ஏ செல்களின் நகல்களை
உற்பத்தி செய்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓவராலாக இது வந்து எக்ஸ்பிரஸ் ஆகும். இதுக்கான கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் டவுட்டில் இருக்குது. இப்போதைக்கு நீங்கள் வந்து பி ஆப்ஷன்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சிங்க. மேபி பி இதுக்கான ஆன்சர்ஸாக வரலாம், அல்லது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபால்ஸு, செகண்ட் வந்து ட்ரூ, இது 2 ஆன்சர்ஸில் எதனாச்சும் வரலாம். ஃபைனல் ஆன்சர்ஸ் வந்து நான் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறேன். அதுக்கடுத்து 38 ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிபிஆர் 322 பற்றி, பிபிஆர் குறித்து தவறான கூற்று. நமக்கு வந்து 12th கண்டிப்பாக இதை பற்றி ஒரு கொஷின்ஸ் உண்டு. பயோ பாட்னியில் ஆர் பாட்னி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதுலேருந்து பப்ளிக் எக்ஸாம்ஸுமே நம்ம கொஷின்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரஷன் வெக்டார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எக்ஸ்பிரஷன் வெக்டார் கிடையாது, குளோனிங் வெக்டாரு. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் ரீகன்ஸ்ட்ரக்டட் வெக்டார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டு சரி. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 மார்க்கர் ஜீன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் 3 மார்க்கர் இருக்காது, 2 மார்க்கர் ஜீன்ஸ் தான் இருக்கும். அதுக்கடுத்து 322 ரெப்ரசன்ட் நம்பர் ஆஃப் பேஸ் பேர் கொடுத்துருக்காங்க. அது நம்பர் ஆஃப் பேஸ் பேர்ஸ் வந்து 322 கிடையாது, 322 அப்படிங்கிறது அது ஒரு லேபரட்டரியோட நம்பர்ஸ். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் எது தான் ரைட் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா 2வது ஸ்டேட்மெண்ட்டு தான் ரைட்டு. இங்கே கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க. அப்போ 1 தப்பு, 3 தப்பு, 4 தப்பு. அதனால் இதுக்கான சரியான விடை 4th ஆப்ஷன் டி. அதை வந்து மார்க் பண்ணி வச்சிங்க. இதை வந்து 4th ஆப்ஷன் வந்து என்னது வரும். அதுக்கடுத்து 39 இது வந்து 11th சிலபஸில் வரக்கூடியது. இன்ஃபோல்டிங் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிறிஸ்டே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். மைட்டோகாண்ட்ரியாவில் இருக்கக்கூடிய அந்த உட்மடிப்புகளுக்கு பேர் கிறிஸ்டே அப்படின்னு சொல்லுவோம். அதை நோட் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து 40 கரெக்ட்லி மேட்ச்டு பேர் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப குரோமோபிளாஸ்ட் அப்படின்னா கண்டெயின் பிக்மெண்ட் அதர் தென் குளோரோஃபில். லியூகோபிளாஸ்ட்னா டிவைடு ஆஃப் எனி பிக்மெண்ட், அதாவது குரோமோபிளாஸ்ட்னா பச்சையம் தவிர்த்த நிறமிகள் சொல்லுவோம், லியூகோபிளாஸ்ட்னா நிறமிகள் அற்றவை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது 2 மட்டும்தான் ரைட்டு, மற்ற ஸ்டேட்மெண்ட் எல்லாமே தப்பு. அதனால் இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து டி ஆப்ஷன். அதை வந்து நோட் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து 41 ஐடென்டிஃபை கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஃபரன்ஸ் டு பிளாஸ்மோடெஸ்மாட்டா. பிளாஸ்மோடெஸ்மாட்டா குறித்து சரியான கூற்று அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து டி ஆப்ஷன் வரும். கனெக்ஷன் பெட்வீன் அட்ஜசன்ட் செல்ஸ், அதை வந்து நோட் பண்ணி வச்சிங்க. 2 அந்த செல்களுக்கிடையே உள்ள ஒரு கனெக்ஷன் சொல்லலாம், அந்த அருகருகே செல்களுக்கிடையான இணைப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து விச் ஆஃப் தி ஃபாலோயிங் மிஸ்மேட்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து சென்ட்ரியோல் மெம்பரைன் பவுண்டு ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சென்ட்ரியோல் அப்படிங்கிறது நான் மெம்பரைன் பவுண்டு ஆர்கனல்ஸ், அதனால் அதுதான் வந்து தவறான விடை. இதுக்கான ஆப்ஷன் வந்து சி ஆப்ஷன். ஏன்னா இங்கே கேட்டிருக்கிறது எது தவறாக பொருந்தி உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து ஐடென்டிஃபை த கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் பாக்டீரியல் செல் என்வலப். அந்த பாக்டீரியல் செல்ஸ் எதில் ஃபஸ்ட்டு வரும், எது செகண்ட் வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வரக்கூடியது என்ன அப்படின்னா கிளைகோகலெக்ஸ் இருக்கும். அதுக்கடுத்து செல் வால் இருக்கும். சரிங்களா, ஃபஸ்ட்டு கிளைகோகலெக்ஸு, அதுக்கடுத்து செல் வால், அதுக்கடுத்து செல் மெம்பரேன். இதுதான் அதுக்கூட சீக்வன்ஸு. இதுக்கான சரியான விடை பார்த்திங்க அப்படின்னா பி ஆப்ஷன் வரும். அதை வந்து நோட் பண்ணி வச்சிங்க. கிளைகோகலெக்ஸு, செல் சுவர், அதுக்கடுத்து செல் சவ்வு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இங்கே மற்ற 3 ஆப்ஷனை பார்த்திங்க அப்படின்னா இந்த 2வது ஆப்ஷனில் மட்டும் தான் கிளைகோகலெக்ஸ், 3rd ஆப்ஷனில் மட்டும் தான் கிளைகோகலெக்ஸ் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து செல் மெம்பரேன் கொடுத்துருக்காங்க. அதனால் தப்பு. செல் மெம்பரேன் அப்படிங்கிறது மிடில் இருக்கும். செல் மெம்பரேனுக்கு வெளியிலையும் செல் நம்பருக்கு உள்ளாரையும் செல்வாலுக்கு வெளியில் கிளைகோகலெக்ஸும் செல்வாலுக்கு உள்ளாரையும் செல் மெம்பரேன் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். அதனால் பி ஆப்ஷன் தான் அதுக்கான சரியான விடை. அதுக்கடுத்து மிடில் லேமலா கம்போஸ்ட் ஆஃப் செல்லில் உள்ள இடையெடுக்கு எதனால் ஆனது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கால்சியம் பெக்டேட். அதுக்கான சரியான விடை கால்சியம் பெக்டேட் அப்படிங்கிறத மார்க் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து லாஸ்ட்டு கொஸ்டின் மேட்ச் த ஃபாலோயிங் வந்து கொடுத்துருக்காங்க. எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், ஸ்பீரோசோமு, டிக்டியோசோம், பெராக்சிசோமு, அதுக்கடுத்து எலியோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரே ஒரு ஆன்சர்ஸ் பார்த்து கூட நீங்கள் வந்து மார்க் பண்ணலாம். அதாவது எலியோபிளாஸ்ட் அப்படின்னா ஸ்டோர் இன் ஆயில்ஸ் ஆர் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதனால் இதுக்கான சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் வந்து நோட் பண்ணி வச்சிங்க. அதுதான் அதுக்கான சரியான விடை. அதாவது எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படின்னா டீடாச்சிஃபிகேஷன் ட்ரக் சொல்லுவோம். ஸ்பீரோசோம் அப்படின்னா சிந்தசிஸ் அண்ட் ஸ்டோரேஜ் ஆஃப் லிப்பிடு. அதுக்கடுத்து டிக்டியோசோம் அப்படிங்கிறது ஸ்டாக் ஆஃப் சிஸ்டர்னே சொல்லுவோம். பெராக்சிசோம் வந்து ஃபோட்டோ ரெஸ்பிரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது. எலியோபிளாஸ்ட் அப்படிங்கிறது ஸ்டோர் ஆயில்ஸ் ஆர்
ஃபேக்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து ஸ்டோர் பண்ணக்கூடியது. இதுதான் இதுக்கான சரியான விடை. அடுத்த வீடியோவில் சுவாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இது எல்லாமே ஆன்சர்ஸ் வந்து அப்லோட் பண்ணுவோம். இந்த ஆன்சர்ஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனல் ஆன்சர்ஸ்க்கு வந்து நம்ம எக்ஸாம்ஸ் முடிஞ்சோடனே அப்லோட் பண்ணுவோம். அதையும் ஒரு வாட்டி நீங்கள் வந்து கிராஸ் செக் பண்ணி பார்த்துங்க. அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது சப்ஜெக்ட்டுக்கு வந்து கீ ஆன்சர்ஸ் வேணும் அப்படின்னா அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.